A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 107. ஸோ சங்கீதம் 107வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த அதிகாரம் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாம். அது எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்கன்னா ஒரு கம்பேரிசன் கொண்டு வராங்க. எப்படி ஒரு வாண்டரர், எப்படி ஒருத்தர் ஒரு வனாந்திரத்தில் தொலைஞ்சிட்டு இருக்காரோ அவர் எப்படி ஒரு சிட்டிக்கு வழி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு 3 சினாரியோ சொல்லுவாங்க. மொத்தம் 3 சினாரியோ சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு கைதியாளர் ஒரு ஜெயிலில் இருளில் உட்காந்துருக்கவருக்கு இருளில் எப்படி அந்த விடுதலை கிடைக்கும் அதை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மூணாவது ஒரு செயலர். என்ன செயலர்னா ஒரு மீனவர் கடலில் இருக்க போது ஒரு புயலில் மாட்டிகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு எப்படி அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குமோ. ஸோ இந்த 3 கம்பேரிசன் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த 3த்தில் எப்படி என்ன சூழ்நிலை இருந்தாலும் இந்த 3 பேருக்கும் வேறு பிரச்சனை, வேறு ப்ராப்ளம்ஸ். ஆனாலும் இந்த 3 பேர் இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இவங்களுக்கு ஒரே ரெஸ்பான்ஸ் தான் கொடுப்பாரு, ஒரே வழியில் என்ன பண்ணுவாராம், விடுதலை கொடுப்பார். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் இவங்க சூழ்நிலையை பார்க்க மாட்டாராம். எல்லாரும் பிரச்சனையில் இருக்காங்களா, எல்லாரும் உள்ளத்தோடு ஆண்டவர் அழைக்கிறாங்களா, ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அதை சொல்லி சங்கீதத்தை முடிக்கிறாங்க. இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற கீவேர்ஸ் verse 6 and 8. ஸோ it says, "Then they cried to the Lord in their trouble, and he delivered them from their distress. Let them thank the Lord for his steadfast love, for his wondrous works to the children of man." ஸோ இந்த சங்கீதம் அகெயின் ஒரு சின்ன சிம்பிள் சம்மரியாக பார்க்க போது என்ன பண்ணுறாங்க, முதல்ல என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம்பிளே மக்கள் ஏதோ சீரியஸான பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. பீப்புள் ஆர் கெட்டிங் இன்டு சீரியஸ் ட்ரபிள். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க அந்த பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாங்க, அழைக்கிறாங்க, ஆண்டவரை உதவிக்கு அழைக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுது, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு. காட் இஸ் ரெஸ்கியூவிங் தம். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. ஆண்டவரோட அந்த அன்புக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க நன்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த சங்கீதத்தில் மொத்தம் 4 குரூப், 3 குரூப் இல்லை 4 குரூப். இந்த குரூப்னா வாண்டரர் யூஸ் பண்ணுவாங்க, பிரிசனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, செயிலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது கடைசியாக ட்ரங்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யார், ட்ரங்கர்ஸ். ஸோ குடிக்காரர்கள். இந்த 4 பேரை வச்சு என்ன பண்ணுறாங்க, 4 பேர் ஃபஸ்ட்டு பிரச்சனை இருக்கிறதுல வாண்டரர்ஸ் என்னது, ஃபஸ்ட்டு யார், வனாந்திரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க, வழி தெரியாதனால தொலைஞ்சு போகிறாங்க. ஸோ அவங்க சொந்த சூனியத்தில் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு லக்கு இல்லாததுனால தொலைஞ்சு போய் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கைதியாளர்கள், அவங்க ஏதோ பாவம் பண்ணதுனால தான் கைதியில் இருக்காங்க அவங்க. மூன்றாவது முட்டாள்கள், குடிக்காரர்கள். இவங்கெல்லாம் யாருனால, அவங்க பண்ணுற தவறுனால தான் ஆனால் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட பாவ குணத்தில் பண்ணுற முடிவுகள்னால தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க. அடுத்து நாலாவது மீனவர்கள் ஒரு புயலை மாட்டிக்கிட்டு அது அவங்க தப்பு இல்லை. ஆனால் ஏன்னா புயல் வரதோ இல்லையோ சொல்ல முடியாது, திடீர்னு அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ இந்த 4 பேரும் 4 விதத்தில் ஒரு கஷ்டத்துலேயோ ஒரு சோதனையில இருக்காங்க. ஆனாலும் இதுலேருந்து நம்ம இந்த சங்கீதக்காரர் முக்கியமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, ஒரே வகையில் தான் பதில் கொடுக்குறாரு. அவங்க 4 பேரும் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை உதவி அழைத்தா என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை தராரு. ஸோ என்ன நம்ம நோட் பண்ணோம்னா, முட்டாள் என்ன பண்ணுறான், இந்த முட்டாள் இல்லை குடிக்கார சொந்த முடிவில் தான், சொந்த பாவ உணர்ச்சியில் தான் என்ன பண்ணுறான், தப்பு பண்ணுறான். ஆனாலும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவருக்கு விடுதலை தராராம். அதே மாதிரி அந்த மீனவர் அவர் தப்பு இல்லாமல்னால தான் அவர் என்ன பண்ணுறாரு, கடலில் போகிறாரு, புயலில் மாட்டார். ஆனாலும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுக்குறாரு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், அந்த சொந்த தப்பு பண்ண அந்த குடிக்காரனுக்கும் ஆண்டவர் விடுதலை தராரு, தப்பு இல்லாமல் ஏதோ அவன் நேரம் சரியில்லாதனால மாட்டேன் மீனவருக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் விடுதலை தர்றார். அதை தான் இந்த சங்கீதக்காரர் நம்மளை நோட் பண்ண சொல்கிறார். அந்த ஆண்டவர் அந்த வித்தியாசத்தை பார்க்க மாட்டார். ஆண்டவரோட கிருபை எப்படி இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா யார் அவர் அழைக்கிறாங்களோ அவருக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர், யார் முழு உள்ளத்தோடு அழைக்கிறாரோ அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பார். ஸோ ஆண்டவர், ஏன்னா நம்மளே நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன், நம்மளை மாதிரி பாவிங்க ஆண்டவர் நினச்சா நம்மளை கைவிட்டுருக்கலாம். ஆனாலும் என்ன பண்ணுறாரு, நம்ம அவரை அழைக்கிறோம், நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், அதனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்குறாரு. நம்மளை நியாய தீர்ப்பப்போ பரிசுத்தவானா பார்க்குறாரு. ஸோ அதே தான் இந்த சங்கீதமும் என்ன பண்ணுது, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுது. லைக் ஆண்டவர் தகுதி உள்ளவனும் தகுதி இல்லாதவனெல்லாம் பார்க்காது, எல்லாரும் அவரை விசுவாசிக்கிறவங்களும் அவங்க முழு உள்ளத்தோடு அழைக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் விடுதலை
கொடுப்பாரு. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன ரிமைண்டர் பண்ணுறோன்னா 2 விஷயங்கள். முதல்ல நம்ம என்ன நினைக்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட நான் போக தகுதி இல்லை, ஆண்டவர் முன்னாடி நிற்க தகுதி இல்லை, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண தகுதி இல்லை, ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்க தகுதி இல்லைன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளோ பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவம் பண்ணாலும், எவ்வளோ பெரிய கஷ்டம் மற்றவங்களுக்கு பண்ணாலும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் எப்போவுமே நம்மளை கைவிட மாட்டார். அவர் அழைச்சா எப்போவுமே என்ன பண்ணுவார், நம்மளுக்கு அவர் விடுதலை கொடுப்பார் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆண்டவரோட கிருபையை நம்ம குறைச்சி இடம் போடக்கூடாது, ஆண்டவருடைய அன்பை நம்ம குறைச்சி இடம் போடணும். 2வது, இதை நம்ம வச்சுட்டு என்ன பண்ண, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னா நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும், எவ்வளோ தப்பு செஞ்சாலும், எவ்வளோ அவரை விட்டு போனாலும், இறுதியில் நம்ம அவரை அழைச்சா, நம்ம பண்ணுற தப்பாலேயே கூட நம்ம அவரை விலகி விட்டு நம்ம அவரை முழு உள்ளத்தோடு அழைச்சா என்ன பண்ணுறாரு, அவர் எப்போவுமே நம்மளை 2 கரங்களை வச்சு நம்மளை அடைக்கிறார். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and reminder that, Lord, your love is steadfast and that your mercy is abounding, Lord. Lord, thank you for this reminder. And Lord, please help us, first of all, remember this thought that, Lord, even though we may feel that we are not worthy enough to stand before you, that we don't deserve the forgiveness, Lord, or help us remember that you are a God who loves every single one who calls out his name, Lord. You are a God who's merciful to every single one as long as we call out your name with a whole heart, Lord. Lord, help us remember this. And secondly, Lord, thank you for being so gracious, for being so loving, and for being so merciful, Lord. All of this in Christ's name I pray. Amen.